இந்த திருமணத்தை கடந்த உறவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த உறவில் சிக்கி தவிக்கிறது விஜய். இப்போ சங்கீதா அவர்கள் வந்து இதை வந்து வெளிப்படையாக நீண்ட காலம் பேசாமல் இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து பஸ்ட் ஆகி இப்போ அதை வெடித்து வெளியே வர காரணம் கேட்டால் விஜய் செய்த பிழை, தவறு, குற்றம் என்னென்னா இன்னொரு பெண்ணோட வந்து தொடர்பு, உடல் ரீதியான தொடர்பு தான் பரவலாக பேசுகிறாங்க. நான் சொல்லலை, நான் ஒன்றும் விளக்கு பிடிச்சி பார்க்கல, பரவலாக சொல்லக்கூடிய கருத்து தான் இன்னொரு பெண்ணோட அவருக்கு இருக்குது. ஆனால் அந்த விஜய் தான் பஸ்ட் ஆகிட்டார். என்ன செஞ்சிட்டாருன்னா, நீ என்னடி பெருசாக சொல்கிறது, ஆதார் சொல்லி நான் வரண்டி கூட ஆமாண்டி அப்படின்ற மாதிரி செஞ்சார். இதை வந்து எப்படி நல்லா கவனிங்க. எல்லாம் காதல் இல்லை, ஆனால் காதல் இல்லாவிடில் எதற்கும் அர்த்தம் இல்லை அப்படின்னு ஒரு தத்துவமாக போட்டிருக்காங்களாம். அது கீழே கேப்ஷனில் வந்து உண்மைன்னு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 4வது வீட்டு நாய், 5வது வீட்டு நாய், 3வது வீட்டு நாய், எதிர் வீட்டு நாய் உங்கள் நாய் கிடையாது. ஆனால் உங்கள் நாயை நீங்கள் வந்து கொஞ்சலாம். ஆனால் நீங்கள் 4வது வீட்டு நாய், 8வது வீட்டு நாய், தெரு நாய் எல்லாத்தையும் தூக்கி மடி வச்சு கொஞ்சினீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்து. பாசத்தால் வருவது காதல், ஆபாசத்தால் வருவது நீங்களே சொல்லுங்கள். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். காதல்னா என்ன, கள்ளக்காதல்னா என்ன? நடா இது எடுத்ததுமே இப்படி ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறீங்கல்ல? ஏன்னா இங்கே நீண்ட காலமாக ஒரு கதை இருக்குது. கள்ளக்காதல், காதல், கள்ளக்காதல். அப்புறம் என்ன காதல்னா நல்ல காதல், கள்ளக்காதல். இந்த ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லி என் மனசில் பட்டது நான் சொல்கிறேன். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லவே இல்லை. காதல் பொதுவானது. அந்த காதல் வந்து திருமணமான நபர்களுக்கு வெவ்வேறு ஒரு பெண்ணோடவோ அல்லது வேறு ஆணோடவோ ஏற்பட்டால் அதுதான் வந்து கள்ளக்காதல்னு சொல்கிறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் காதல் பண்ணால் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து காதல் சொல்கிறாங்க. அதே ஒரு கணவனும் ஒரு மனைவியும் வெவ்வேறு நபரில் வந்து காதல் பண்ணால் அது வந்து கள்ளக்காதல்னு சொல்கிறாங்க. இப்போ எது சரின்றதை ஜட்ஜ் பண்ணுற இடத்துல நான் இல்லை. ஆனாலும் ஒரு வார்த்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இந்த காதல் என்பதே வந்து ஒரு உளவியல் சார்ந்த விஷயம். அந்த உளவியல் எதோட தொடர்புடையது? இதயத்தோட தொடர்புடையதா அல்லது உடலோட தொடர்புடையதான்னு ஒரு கேள்வி இருக்குது. எது முதல்ல ஆரம்பம்? உடல் ரீதியாக ஒருத்தர் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் மன ரீதியாக காதல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. மன ரீதியாக காதல் வயப்பட்டு அதுக்கப்புறம் உடலை பகிர்ந்து கொள்றதுன்னு ஒன்று இருக்குது. என்னடா இது இப்படியெல்லாம் பேசி ஏதோ ஒன்று சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறீங்கள? அதெல்லாம் நான் எதுவும் சொல்லவே இல்லைங்க. இது இருக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்படி தான் இருக்குது. அதனால் காதல் என்பதே உளவியல் சார்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதை கட்டுப்படுத்தக்கூடியது தான் இந்த 6வது அறிவு. ஒரு சில ஆணும் பெண்ணும் இளம் வயதில் வந்து காதலில் கொள்ளக்கூடிய ஆணும் பெண்ணும் கூட காதல் நிறைவேறலைன்னா சூசைட் வரைக்கும் போயிடுறாங்க. அது காரணம் என்ன? 6வது அறிவு வேலை செய்யலை. 6வது அறிவு வேலை செஞ்ச பல பேர் இன்றைக்கி ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், வேறு ஏதோ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் வந்து கணவனாக இருக்கிறா, வேறு ஏதோ ஒரு ஆணுக்கு வந்து மனைவி வந்து ஒரு பெண் வந்து மனைவியாக இருக்கிறா. இதுதான் உண்மை. இந்த 6வது அறிவு வேலை செய்யலைன்னா பல பேர் சூசைட் பண்ணி இறந்துருவாங்க. அதுக்கு நீங்கள் புன்னகை மன்னன் ஒரு படம் இருக்குது, அதை பாருங்கள். அதுதான் வந்து ரொம்ப தத்ரூபமாக காட்டுவாங்க. காதல் நிறைவேறாத ஆணும் பெண்ணும் எப்படி தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டால் 6வது அறிவை பயன்படுத்துங்க. அது எந்த காதலராக இருந்தாலும் சரி, அது கள்ளக்காதலாக இருந்தாலும் சரி, நல்ல காதலாக இருந்தாலும் 6வது அறிவை பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்திங்கன்னா சிக்கல் இல்லை. இப்போ அதை பயன்படுத்தாதனால அந்த விளைவு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது பல குடும்பங்கள் பிரிஞ்சு சின்னாபின்னமாக இருக்குது. அது காரணம் என்னென்னா அடிப்படையில் இதுதான், இந்த காதல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அது வந்து கள்ளக்காதலாக பார்க்கப்படுது. ஒரு கணவன் வந்து மனைவியை மறந்துட்டு இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சுக்கிறது, ஒரு மனைவி வந்து கணவனை விட்டுட்டு இன்னொரு ஆணோட தொடர்பு வைக்கிறது, இதெல்லாம் வந்து கள்ளக்காதல் லிஸ்ட்டில் போயிடுது. ஆனால் நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், அந்த காதல் என்பதே உளவியல் சார்ந்தது. அந்த காதலை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து 6வது அறிவு. அதை நீங்கள் பயன்படுத்துங்க. முடிஞ்சால் 7வது அறிவு இருந்தால் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஒன்று இல்லை. இப்போ வந்து என்னென்னா, இப்போ இது ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டால், அந்த திருமணத்தை கடந்த உறவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த உறவில் சிக்கி தவிக்கிறது விஜய். இப்போ சங்கீதா அவர்கள் வந்து இதை வந்து வெளிப்படையாக நீண்ட காலம் பேசாமல் இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து பஸ்ட் ஆகி ரொம்ப நாகரிகமான முறையில் அவங்களுடைய எண்ணங்களை தெரிவித்து என்ன செஞ்சிட்டாங்க, நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போயிட்டாங்க.
இப்போ விஜய்க்கு வந்து சிக்கல் ஆகுது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேங்க. இதயம் வந்து கிட்டத்தட்ட இதய மாற்றத்தால் அதாவது காதல் வயப்படும் போது மனதால் வரக்கூடிய காதல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பக்குவம் அடைஞ்சு விலகிடலான்ற எண்ணத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் இந்த காதல்ன்றது இந்த உடலால் ஏற்படக்கூடிய காதல் இருக்குது பார்த்திங்களா, ஒரு கட்டத்துக்கு மேலே அது திகட்டிடும். என்ன பெரிய இது இருக்குது, செக்ஸ் தானே, செக்ஸுக்காக அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சிடுவாங்க. இது 2 வகை இருக்குது. ஆனால் மனதால் பிரியக்கூடிய அந்த காதல் இருக்குது பார்த்திங்களா, அது கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அது ஒரு ஓரத்தில் கிடக்கும். அது பாட்டு ஒரு மூலையில் இருக்கும். அது காதலிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது இந்த உடலால் காதலிக்கிறவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து வேறு உடலை தேடிப்பாங்க. இந்த உடலால் வரக்கூடிய காதல் அப்படி தான், அடுத்தடுத்து வேறு உடலை தேடிப்பாங்க. இது எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, சங்கீதா அவர்கள் விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டாங்க. காதல் கணவன் மனைவியே வாழ்ந்துருக்கிறாங்க 25 வருஷம். 2 பிள்ளைகள் அதுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. ஒரு குடும்பன்ற அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ அதை வெடித்து வெளியே வர காரணம் கேட்டால் விஜய் செய்த பிழை, தவறு, குற்றம் என்னென்னா இன்னொரு பெண்ணோட வந்து தொடர்பு, உடல் ரீதியான தொடர்பு தான் பரவலாக பேசுகிறாங்க. நான் சொல்லலை, நான் ஒன்றும் விளக்கு பிடிச்சி பார்க்கல, பரவலாக சொல்லக்கூடிய கருத்து தான். இன்னொரு பெண்ணோடு அவருக்கு இருக்குது. அந்த பெண் யார்? அந்த பெண் வந்து ஒரு நடிகை அப்படின்னு அவங்க சொல்ல, நீ என்னடி பெருசாக சொல்கிற, நான் பாரு, நீ என்ன பெரிய ஆதாரத்தை போடுறது, நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாவோட ஜோடியாக போனது வந்து பரவலாக பேசப்படுது. ஒருவேளை அந்த பெண் இந்த பெண் தானா, அதாவது த்ரிஷா, அதாவது சங்கீதா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நடிகை வந்து இந்த நடிகை தானான்னு ஒரு பேச்சு வந்து இன்றைக்கி ஊரே நாறிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது அவங்களுக்கும் தெரியும். ஸோ இதுக்கெல்லாம் எதுக்கு காரணம் கேட்டால் அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து தனி விமானத்தில் போகிறது, லவ் ஃபார் எவர் ட்விட்டர் போடுறது, அதுக்கப்புறம் ட்விட்டரில் வந்து அப்படியே காதல் சொட்ட ட்விட்டர் மூலமாக செய்தி போட்டுகிட்டே இருக்கும்போது அப்போ தான் இது சங்கீதா அவர்கள் வந்து பஸ்ட் ஆகி வெளியில் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதை ஊர்ஜிதம் செய்கிற மாதிரி இவங்களோட நடவடிக்கை அமைஞ்சிருச்சு. ஸோ இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, சங்கீதா அவர்கள் வந்து இப்போ ஏன் அமைதியாக இருக்கிறாங்க, நான் கூட பரவலாக சம்மந்தமாக வந்து சில சோர்சஸ் மூலமாக கேட்கும்போது எந்த வகையிலும் கணவன் வந்து அவருடைய முன்னேற்றம் வந்து தன்னால் தடைபடக்கூடாதுன்றத அவங்க விரும்புகிறாங்க. அதாவது தன்னால் வந்து எந்த வகையிலும் நம்ம வந்து கணவனுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. அவருக்கு அரசியலுக்கு போகிறாரு, அதில் தனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அதுக்கு நம்ம தடையாக இருக்க வேண்டாம், அவங்க விருப்பம் அப்படின்ற அந்த வகையில் தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா வழி விடுறாங்க. நம்மளால் வந்து இப்போ அவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் விஜய் தான் தப்பு பண்ணார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, திருமணத்தை கடந்த உறவு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா எந்த நடிகைன்னு சொல்லவே இல்லை, தேவைப்பட்ட ஆதாரத்தை வெளியிடுவோன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ ஒரு காஷன் கொடுக்குறாங்க. ஆனால் விஜய் தான் பஸ்ட் ஆகிட்டார். என்ன செஞ்சிட்டாருன்னா, நீ என்னடி பெருசாக சொல்கிறது, ஆதாரத்தை வெளியிடு, நான் வரேன்டி கூட, ஆமாண்டி அப்படின்ற மாதிரி செஞ்சார். இதை வந்து ஒரு நடிகராக இருந்து பண்ணியிருந்தாருனா கூட பெருசாக இருக்காது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அரசியல் பின்னடைவு வந்து ஏற்படுறத உணராமையே அந்த தப்பு பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன். இப்போது சங்கீதா வந்து ஏன் அமைதியாக இருக்கிறாங்க, மேற்கொண்டு எதுவுமே அவங்க வந்து ஊடகத்தை செய்தி அப்படின்னா அவங்க ஏற்கனவே முதல்ல வெளியிட்டிருந்த அந்த காணொலியிலேயே அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அந்த செய்தியிலேயே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஊடகங்கள் வந்து இதில் வந்து தலையிடக்கூடாது, மீடியாக்கள் யாருமே வந்து இது சம்மந்தமாக வந்து தனக்கு எந்த விதமான டார்ச்சரை கொடுக்கூடாதுன்றது அவங்க ஒரு காஷனாக சொல்லிட்டாங்க. எந்த வகையிலும் எனக்கு வந்து இதில் வந்து உள்ள நுழைஞ்சி நேர்காணல் எடுக்கிறது, போகிறது, வர்றது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க நேர்காணலும் வந்து கொடுக்கல, ஏதோ ஒரு ஊடகத்தில் வந்து ஆங்கில ஊடகத்தில் கொடுத்து தான் சொன்னாங்க. அது கூட வெளியே வரல, அது ஒரு ரூமராகவே போயிடுச்சு. ஆனால் ஊடகங்களை அவங்க சந்திக்கல. அப்போது சங்கீதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு எல்லையில் நிற்கிறாங்க. ஏன்னா நான் ஒரே ஒரு சின்ன ஒரு ட்விட்டரில் ஒரே ஒரு லைன் அவங்க போட்டாங்கன்னா கூட இன்றைக்கி இணையம் ஃபுல்லாக பற்றிக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அதை வந்து அந்த பவர் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து ஊடகங்கள் மூலமாக விஜயை கலங்கப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கம்லாம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. தனக்குள்ள உரிமையை, நியாயத்தை நீதிமன்றத்தில் கேட்டாங்க. அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அஃபிடேவிட்டில் இருக்க கருத்துக்கள் தான் வெளியே வந்திருக்கு. அதுதான் செய்தியாச்சே தவிர எந்த சூழ்நிலையும் அவங்க ஏன் ட்விட்டரை பயன்படுத்த முடியாதா சங்கீதா? அவங்க நினச்சா பண்ண முடியும். இன்றைக்கி பண்ண இந்த நிமிஷம் பண்ணால் இந்த நிமிஷத்தில் நினச்சாங்கன்னா பண்ணிட முடியும். ஆனால் அவங்க அதை விரும்பலை. அது காரணம்னு கேட்டிங்கன்னா விஜய் மீதான உள்ள அந்த அன்பு மரியாதை, கணவன் மீதான அன்பு மரியாதை காதல் தான் காரணமே. அதனால் புரிஞ்சுக்கணும் முதல்ல. இல்லைனா பிள்ளைகளோட வந்து ரோட்டில் உட்காரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இல்லை ஒரு செய்தி நிறுவனங்களை வர வச்சு மொத்த ஊடகங்களை வர வச்சு கூட அவங்க பேட்டி கொடுக்க முடியும். ஆனால் அவங்க அதை பண்ணலை. அவங்க கேட்குறது சட்ட ரீதியான போராட்டம், நியாயமான போராட்டம். உலகமே வந்து அவங்கள வந்து பாராட்டுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு அசிங்கமாக, அவ்வளோ ஆபாசமாக விஜய் சார்ந்த நபர்களே வந்து இதுக்கு ஒரு தனி இதயமே தாங்கிறதுக்கு வந்து சொல்லுவாங்கள்ல, இதயம் வந்து ரொம்ப இரும்பாக இருந்தால் தான் இதெல்லாம் தாங்க முடியும்.
சங்கீதா பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இரும்பு பெண்மணின்னு நான் சொல்லுவேன். காரணம் கேட்டினா அவ்வளோ ஆபாசமாக, அவ்வளோ அசிங்கமாக, அவ்வளோ வந்து கொச்சையா, அதெல்லாம் அவங்க வந்து பார்த்தாங்கன்னா இந்த இதே நொறுங்கிடும். ஒரு ஒரு மனைவியாக வந்து அவங்க பார்க்குறாங்கன்னா. ஆனால் விஜயால் எப்படி இதை தாங்க முடியுதுன்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. எப்படிப்பட்ட ஸ்டாட்டிஸ்டாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் யோசிப்பான், இப்போ இது எங்கள் குடும்ப விஷயம், நீங்கள் யாரும் தலையிடாதீங்க. ஆனால் ஒரு முதலமைச்சர் சீமான் அவர்கள் அந்த 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 காமிச்சே கேட்டார். உள்ளபடியே நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியான ஒரு அரசியல் தலைவர் சீமான். அவர் நியாயமாக பொறுமையாக கேட்டார். இதில் வந்து ஐயோ விஜய் ரசிகர்கள் வாக்களிச்சாமல் போயிடுவாங்களோ, விஜய் தொண்டர்கள் வாக்களி எதிர்ப்பாங்களோ அப்படிலாம் இல்லை. செய்தியை காட்டுறாரு. எவ்வளோ ஆபாசமாக, எவ்வளோ அசிங்கமாக அவர் வீடியோவை அந்த காட்சியை காட்டிய செல்ல காட்சியே கேட்டார். ஊடகங்கள் யாருமே பதில் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஆபாசத்தை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நிதானமாக அமைதியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா சங்கீதா, அதுதான். அதுக்கு காரணம் என்னென்னா ஒரே ஒரு காரணம் தான். ஒரே ஒரு காரணம், அவங்க சங்கீதான்ற ஒரு தனி பெண்ணாக இல்லை, ஒரு கணவனுக்கு ஒரு குடும்பத்துக்கு தலைவியாக இருக்கிறாங்க, கணவனுக்கு மனைவியாக இருக்கிறாங்க, இந்த நிமிடம் வரைக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல அம்மாவாக இருக்கிறாங்க. அந்த ஒரே காரணம் தான், வேறு எந்த காரணமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு காரணம் தான். அவங்க இந்த நிமிடம் கூட அவங்க அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் இவ்வளோ ஆபாசங்களை, இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வந்து சொற்களையும் ஏன் ஒர்த்து இல்லைன்னு சொன்னவர் தான் விஜய். இது எல்லாத்தையும் கேட்டால் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் கேட்டால் ஒரு நல்ல குடும்ப பெண், நல்ல குடும்ப தலைவியாக அவங்க இருக்கிற ஒரே காரணம் தான் அவங்க அமைதி காரணமே. அது கடந்து இந்த பக்கம் வாங்க. இன்றைக்கி த்ரீஷா வெளியிட்டிருக்கிற செய்தியை பாருங்கள். இந்த செய்தியை நான் அப்படியே படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் காதல் இல்லை, ஆனால் காதல் இல்லாவிடில் எதற்கும் அர்த்தம் இல்லை அப்படின்னு. எப்படி நல்லா கவனிங்க. எல்லாம் காதல் இல்லை, ஆனால் காதல் இல்லாவிடில் எதற்கும் அர்த்தம் இல்லை அப்படின்னு ஒரு தத்துவமாக போட்டிருக்காங்களாம். அது கீழே கேப்ஷனில் வந்து உண்மைன்னு போட்டிருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், காதலிக்க தாராளமாக காதலிங்க. ஆனால் அந்த காதலால் நல்லா கவனிங்க, யார் வேணாலும் யாரை வேணாலும் காதலிங்க, யார் வேணாலும் யாரை வேணாலும் காதலிங்க. ஆனால் அந்த காதலால் யாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது. இவ்வளோதான். த்ரீஷா வந்து 6 அறிவு இருந்தால் த்ரீஷா அதை வந்து உணரணும். நல்லா காதலிக்கலாம், ஆனால் நம்ம காதல்னால் யாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது. இப்போது த்ரிஷா அவர்கள் வந்து விஜயோட காதல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நான் சொல்லலை, பரவலாக பேசுகிறாங்க இல்லையா? அப்போ அதன் மூலமாக யாருடைய வந்து கண்கள் வந்து கண்ணீர் வரும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். முதல் அவங்க மனைவி தன் கணவன் இன்னொரு பெண்ணோட காதல் இருக்கிறான்னு சொல்லினா முதல்ல வந்து நல்ல பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் வந்து தானாகவே கரை புரண்டு வரும் கண்ணீர். அது தடுக்கவே முடியாது. ஆனால் போட்டு நீங்கள் தடுக்கலாம், மிகப்பெரிய டேம்லாம் போட்டு தடுக்கிறான் பாருங்கள், அதெல்லாம் கூட தடுக்க முடியும். ஆனால் கண்கள் வந்து வரக்கூடிய கண்ணீரை வந்து எந்த அணையை வச்சும் தடுக்க முடியாது. யாவனும் டேம் கட்ட முடியாது. அதனால் முதல்ல அது புரிஞ்சிக்கணும். அதை தாண்டி பிள்ளைகளுடைய மனசு எவ்வளோ காயப்படணும்னு பார்த்தேன். இன்றைக்கி வளர்ந்த பிள்ளைகள் அடுத்த கட்டமாக கல்யாணத்தை நோக்கி நகர வந்து ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எதிர்காலன்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அதுக்கு யார் காரணம்? அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வராதா? இப்போ புரியுதுங்களா? அப்போது இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க. பாசத்தால் வருவது காதல், ஆபாசத்தால் வருவது நீங்களே சொல்லுங்கள். அதுக்கு பேர் காதலா? கிடையாது. அது ஒரு காமத்தின் வெளிப்பாடு, அவ்வளோதான். நீங்கள் சொல்லிக்கலாம் காதல். இப்படி தான் சொல்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். அப்போ நீங்களே சொன்னீங்களேங்க காதலிங்க, ஆனால் கண்ணில் தண்ணி வரலன்னா அப்போ காதலிக்கலாமான்னு? கிடையாது. இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல இங்கே சொன்ன காதலை விட நல்லா புரிஞ்சுங்க, சொன்ன காதலை விட சொல்லாத காதல் யாராலும். இங்கே பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு காதல் இருக்கும். ஆனால் திருமணம் என்ற கூண்டுக்குள் இருக்கும்போது அந்த காதலை வெளிப்படுத்தி அதை கொச்சைப்படுத்துவதை விட வெளிப்படுத்தாத கடந்து போகிற காதல்கள் ஏராளம் காதல் இருக்குங்க. கோடிக்கணக்கான காதல் இருக்குது, மில்லியன் கணக்கில் காதல் இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஏன் வெளிப்படுத்தாமல் சொல்லாத காதலாக போயிடுது? அது காரணம், அந்த காதலை வெளிப்படுத்தினால் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீருக்கு நம்ம ஆளாகும். அதனால் பல பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த காதலை வெளிப்படுத்தாமே கடந்து போயிடுவாங்க. இதை நான் சொல்கிறது ஏதோ தத்துவம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து பாருங்கள். இங்கே கணவனாக இருக்கலாம், பல ஆண்கள் கணவன்களாக இருக்கிறாங்க, மகன்களாக இருக்கிறாங்க, இன்னும் பல பேர் இருக்கிறாங்க, பல வகையில் இருக்கிறாங்க. பல ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா
திருமணத்தை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ கணவனாக மட்டும் இருந்துடான்னு நினைக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுங்க. நீங்கள் ஏதாவது தப்பாக அர்த்தத்தை வந்து அனர்த்தமாக்கிக்காதீங்க. பல கணவன்கள் வந்து மனைவியை வந்து ஏதோ மனைவியாக மட்டுமே இல்லாமல் அம்மாவாக கூட நேசிக்கக்கூடிய கணவன்கள் இருக்கிறாங்க. அம்மாவாக நினைக்கக்கூடிய கணவன்கள். தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் தாய்க்கு பின் தாரமாக இருக்கக்கூடிய மனைவியை வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் பாவித்து பல ஆண்கள் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆண்கள் மீது ஏதேனும் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு திறமையின் மூலமாகவோ அல்லது அழகின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் ஈர்ப்பு ஏற்பட்டால் கூட அந்த காதலை சொல்லாமல் கடந்து போகிற பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ ஆண்கள் வந்து வசீகரிக்கப்படுறாங்க பெண்களால் ஏதோ ஒரு வகையில். ஆனால் அவங்க வெளிப்படுத்தாமல் கடந்து போகிறாங்க. காரணம் கேட்டால் திருமணன்ற கூண்டு இருக்குது. அந்த கூண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டு பறவைகள் இருக்குது, பிள்ளைகள் இருக்காங்க, மனைவி இருக்கிறாங்க, அதை கடந்து அம்மா அப்பா கூட இருக்கிறாங்க. அப்போது ஒரே தன்னுடைய ஒரு காதல் மூலமாக அத்தனையுமே சரியுது, அத்தனையுமே உடைஞ்சி துக்குநூறாக நொறுங்குதுன்னா அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் மனசுக்குள்ளே புதைச்சிட்டு கூட கடந்து போயிடுவாங்க. அப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி த்ரீஷாவால் சங்கீதாவுடைய குடும்பம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஒரே ஒரு நபரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை எத்தனை பேருடைய கண்ணீர் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க வந்து சோபா வந்து இதெல்லாம் ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களும் ஒரு குடும்ப தலைவி இல்லை, அவங்களும் 2 பிள்ளைகளை பெற்றுருக்குறாங்களே. அவங்க தன் மகன் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை வந்து ஆதரிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்களும் கண் கலங்குவாங்க. எத்தனை பேர் கண் பட்ட சோ தெரில. அழகாக ஒரு குருவி குடும்பம் இருந்துச்சு. அம்மா அப்பா மனைவி பேரன்கள் பிள்ளைகள், அந்த மாதிரி எப்படி ஒரு அழகான குடும்பம் இருந்தது பாருங்கள். 6 பேர் கொண்ட குடும்பம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக செதஞ்சு போயிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? ஒற்றை காரணம்தான். சினிமான்ற காரணம் கிடையாது. சினிமாவில் இருந்தால் இப்படிலாம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து உடல் ரீதியான தொடர்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து போகிற இடத்துல வந்து செருப்பை கழட்டி விட்டுட்டு போகும் பாருங்க, அந்த மாதிரி தான். அதெல்லாம் அப்படியே கழட்டி விட்டுட்டு போயிடணும். வீட்டுக்கு வரும்போது சுத்தமாக வரணும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து மனசை சுத்தமாக வச்சுக்கணும். உடல் கூட ரெண்டாவது. மனசே சுத்தம் இல்லைன்னா என்ன ஆகும்? உடல் சுத்தம் போகும்போது மனசும் சுத்தம் இல்லாமல் ஆயிரும் இல்லையா? ஏன்னா உடலுக்குள்ளே தானே இதயமும் இருக்குது. அதனால் எதுக்கு இதெல்லாம் வந்து இது ஒரு அர்த்தமற்ற நீங்கள் ஒரு நம்ம போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் கட்டலாம். எல்லாம் காதல் இல்லை. ஆனால் காதல் இல்லாவிடில் எதற்கும் அர்த்தம் இல்லை. காதல் இருக்க வேண்டியது தான். எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். காதல் வந்து எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். இப்போ நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் மடியில் தூக்கி கொஞ்சறீங்கல்ல ஒரு நாய், த்ரீஷாவுக்கே நான் சொல்கிறேன் இதை. அது வந்து உங்கள் வீட்டு நாய், நீங்கள் வளர்க்குற நாய், சரிங்களா? அதை மடியில் தூக்கி வச்சு கொஞ்சறீங்க, சரிங்களா? இதே எதிர் வீட்டு 4வது வீட்டு நாயை தூக்கி வச்சு உங்களால் கொஞ்சம் முடியுமா? அப்படியே கொஞ்ச நாளாக ஊற்றினா அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள்? இல்லை தெருநாய் தூக்கி வச்சு மடியில் வச்சு கொஞ்சுவீங்களா? கொஞ்ச மாட்டீங்க. இப்போ புரியுதுங்களா? ஏன்னா தெருநாய் வந்து உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. அதே மாதிரி 4வது வீட்டு நாய், 5வது வீட்டு நாய், 3வது வீட்டு நாய், எதிர் வீட்டு நாய் உங்கள் நாய் கிடையாது. ஆனால் உங்கள் நாயை நீங்கள் வந்து கொஞ்சலாம். ஆனால் நீங்கள் 4வது வீட்டு நாய், 8வது வீட்டு நாய், தெரு நாய் எல்லாத்தையும் மடியில் வச்சு கொஞ்சினீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்துங்க. அப்போ அந்த அன்பு, அந்த காதல் அர்த்தமற்றது. புரியுதுங்களா? உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமான பொருளை நீங்கள் நேசிக்கலாம், உங்களுக்கு உரிமையான பொருளை நீங்கள் நேசிக்கலாம். ஆனால் இன்னொருத்தருடைய உரிமையை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு உரிமையானதான் நீங்கள் வந்து நேசிக்க முடியுன்ற கேள்வியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.